கணேஷ் சார் வந்து நம்ம திரைத்துறைக்கு ஒரு கர்ணன் மாதிரி வந்து ஒரு 3 கர்ணன் இருக்காங்க. அதில் ஒரு கர்ணன் வந்து நம்ம ஸ்ரீ கணேஷ் சார் வந்து என்ன நம்ம வந்து ஒரு கட்டத்தில் எஸ்ஆர்எம் நம்ம பெரிய ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. நிர்வாகம் மாறின பிறகு சின்ன சின்ன தடங்கள் வரும்போது அடுத்த நம்ம மெடிக்கல் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் போயிட்டு வந்து சார் இது மாதிரி எங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னு எல்லாருக்கும் டைரக்டர்ஸ் யூனியன் மட்டும் இல்லாமல் நம்ம 25,000 தொழிலாளர்களுக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் மெடிக்கல் காஸ்ட்டோட வந்து மெடிக்கல் உதவி பண்ணுறோம்னு சொன்னார். அதை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு. பல பேருக்கு தெரியாது, அது கொஞ்சம் தூரம் இருக்கிறதால சரியாக தெரியாது. அதனால் வந்து அந்த மிகச்சிறப்பான 6 மெம்பர் போனாங்க. அவங்க உயிரை காப்பாற்றுறதே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அங்கே போகும்போது இமீடியட் அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஐஸ்வரி கணேஷ் சார் தான் காரணம். அதுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து முதல்ல ஒரு நமக்கு 25 சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சரி, அது கொடுத்த பிறகு என்னென்னா மறுபடியும் பார்த்தா 1-2 எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். 25, 30 ஆச்சு, 30, 35 ஆச்சு. அங்கே ஒரு அம்மா இருக்காங்க சுருத்தி, அவங்க என்ன பண்ணோம், சார் 25 தான் சார் சொல்லியிருக்காரு. உடனே நான் சாருக்கு ஃபோன் பண்ணால் 25 அடுத்த வருஷம் 30 ஆச்சு, போன வருஷம் 35 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த அம்மா வந்து சார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சார் நாங்களாம் காலேஜ் நடத்தணும் சார், நீங்கள் பாட்டு நேரடியாக சார்கிட்ட போயிடுறீங்க அப்படின்னு. அதனால் எவ்வளோ நம்ம கேட்டு நோ சொன்னதே இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு உதவி கேட்கலான்னு தான் அவரை வந்து இந்த மேடைக்கு வர வச்சானுங்க. இப்போ சாமிநாதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, எங்கள் 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 60 வயசு ஆனவங்களுக்கு மேலே ஒரு 50 பேருக்கு மாதம் ஒரு உதவித்தொகை வழங்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதை வந்து இந்த மேடையில் உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கேட்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. நடிகர் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக 500 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். டான்சர்ஸ் யூனியனுக்கும் ஒரு 75 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இயக்குனர் சங்கத்தில் கேட்டுட்டாங்க, நிச்சயமாக நான் தந்துடுறேன். நன்றி சார், நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குனர் திலகங்களே, உறுப்பினர்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். 2 நாட்களுக்கு முன்புதான் அருமை சகோதரர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசி என்னை இந்த விழாவுக்கு அழைத்தார்கள். நிறைய விழாக்கள் இன்றைய தினமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அவர் கேட்டவுடனே நான் வந்தாக வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நட்பு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு என்னால் நோ சொல்ல முடியவில்லை. இன்று உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக ஆர்.கே. செல்வமணி அவர்களும், செயலாளராக ஆர்.வி. உதயகுமார் அவர்களும், பொருளாளராக பேரரசு அவர்களும், மற்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேரில் 40 பேர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருந்தாக்கா 12 மணிக்கு ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மேடைக்கு புதுதல்ல, நிறைய தடவை வந்து பேசியிருக்கிறேன். பெப்சியில் ஆர்.கே. செல்வமணி சார் தலைவராக இருக்கும்போது இருந்துட்டு இருக்காரு. எவ்வளவெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பதவியில் இருந்துட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் நிறைய பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, நிதானமாக எப்படி செய்யணுமோ அதை அப்படி கரெக்டாக பண்ணிட்டு அந்த பதவிக்கு உண்டான அனைத்து தகுதியிலும் பெற்ற ஒரே தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்பதில் எந்த விதமான
ஐயமில்லை. அவர் இன்னைக்கு பெப்சியுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் பெப்சியும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெப்சியை கண்டால் அனைவருக்கும் ஒரு பயமும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர் இயக்குனர் சங்கம் தான் அவருடைய தாய் சங்கம். அதனால் அதிலேயே அவர் இப்போது தலைவராக இருக்கிறாரு. அவருக்குடன் இருக்கும் ஆர்வி உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உதவி என்றென்றும் பெப்சிக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கும் என்பதை தெரிவிக்க மட்டுமே நான் இங்கே வருகை தந்தேன். அதை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். ஆர்.கே. செல்வமணி அவர்களை பற்றியோ ஆர்வி உதயகுமார்களை பற்றியோ போர் முரசு பேரரசு அவர்களை பற்றியோ நான் மற்ற வெற்றியாளர்களை பற்றியோ நான் வாழ்த்து சொல்வது என்னையே நானே வாழ்த்துக்கிற மாதிரி. பொதுவாக அரசியல் தேர்தல் எல்லாம் தேர்தல் முடிஞ்சதுமே அறிக்கை விடுவாங்க ஜெயிச்சவங்க, நீதி வென்றது, தர்மம் வென்றதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நேற்று நடந்த இயக்குநர்கள் சங்க தேர்தலில் உண்மை வென்றிருக்கிறது. உண்மையாக உழைப்பவர்கள் வென்றிருக்கிறார்கள். செல்வமணியை பற்றி சொன்னாங்க. எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, அவர் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுறாங்க, காலையிலிருந்து இரவு வரைக்கும் போனு அப்படின்னு. அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறவர் இல்லை. நான் நிம்மதியாக இருந்தாலும் பரவாயில்ல, தொழிலாளர்கள் குடும்பங்கள் நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் செல்வமணி அவர்கள். அதுக்கு உதாரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்ட்ட அவரை வச்ச வேண்டுகோள். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரைக்கிறவன் அரைச்சா அடுப்பு சாம்பல் கூட மருந்தாயிடுமா. அது மாதிரி அந்த பழமொழி யாருக்கு பொருந்ததோ இல்லையோ செல்வமணிக்கு பொருந்தும். அவர் நினைச்ச பாறையில கூட பயிர் விளைவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர் உங்களுக்கு இயக்குநர் சங்க தலைவராக வந்திருக்காரு, பெப்சிஸ் தலைவராக இருக்காரு. அவர் சங்கத்தில் இருக்கும் வரை தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக, இயக்குநர் சங்க உறுப்பினர்கள் நலமாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பது மட்டும் உறுதி. நன்றி, வணக்கம். இங்க இன்னைக்கு ஒரு சிறிய நோட்டீஸ்ல வந்த நம்முடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. போட்டியோட வந்தா நம்ம ஒரு போட்டி நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் நான், நம்ம சினிமாவில் நம்ம ஒரு டைரக்டர் போட்டி போடலாம். நம்ம படம் நல்லா இருக்கா, உங்கள் படம் நல்லா இருக்கா, பெட்டராக பண்ணுறதுக்கு வேணா போட்டி போடலாம். நமக்குள்ள போட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம தப்பு என்ன நம்ம ரைட் என்னன்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ என்னன்னா, இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்ததால இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. எப்பவுமே எங்கிட்ட செல்வமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களுக்கும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்ரமன் இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வரீங்க, இப்படி நம்ம கேட்குறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன முடியுமோ, இப்போ 4 பேர் இருக்கோம், அதே மாதிரி ரவிக்குமார் இருக்கார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுவும் துணை இயக்குனருக்கு கண்டிப்பாக ஒரு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைனா கூட, யாரும் சொல்லனா கூட, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்ன வேணுமோ எப்போ வேணால் நீங்கள் வரலாம், கேட்கலாம்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்ததால் நாங்கள் நிறைய ஜாக்கிரதையாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் எல்லாமே நிச்சயமாக எல்லா லாங்குவேஜும் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக மற்ற மொழியிலையும் நீங்கள் போய் சேரணும், பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் அசோசியேஷன் அப்படின்றதுல தான் தமிழ் இயக்குனர் சங்கமும் இருக்குது. அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதால தான் தெலுங்கு கன்னடம்
ஹிந்தியெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி தான் பண்ணுறேன். அதனால் மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம். நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை நாமளே கூட கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த அணி நிற்கும் போது பாஸ் ஆயிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லார் மேலேயும் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. இதில் வந்து இப்போ நம்ம சில பேர் 4 பேர் தனியாக நின்றுருக்காங்க, அது நம்ம இதரியாக பார்க்க வேண்டாம். நம்ம வந்து டிஸ்கஷனில் இப்போ நான் டைரக்டர், என் அசிஸ்டன்ட்ஸ் ஏதாவது வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க, சார் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம்பாங்க. அப்போ நமக்குள்ளே எதுவும் கோவப்படுறதில்ல, நீ வெளியில் போயான்னு சொல்கிறதில்ல, அவங்க நம்மளை விட்டு வெளியில் போகிறதில்ல. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவோம், நம்ம ஃபுல் படத்தில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய காலங்களுக்கு அதை கூட நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா நம்ம சங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கலாம். அனைவருக்கும் இந்த வாக்களித்து இந்த நம்ம மெம்பர்ஸ் அனைவரையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனது நன்றி. இப்போ வந்து எல்லாருமே இந்த சீனியர் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ செல்வமணி அவர்களை கேட்டுக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா மறுபடியும் நடத்தி அதில் ஒரு பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கள் மருத்துவ உதவி யார்ட்டையாவது கேட்குறதா இருந்தால் கூட நான் கூப்பிடுங்க, நான் அவசியம் வரேன். எனக்கு முந்தி மாதிரி இப்போ ஹெல்த் சரியில்லை, இருந்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். இந்த சங்கம் மேன்மேலும் வளரணும். நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேமராமேன் யூனியன், டைரக்டர் யூனியனை வாழ்த்துறதும் சிறப்பு செய்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மலான விஷயந்தான். இருந்தாலும் வந்து ஒரு 5-6 வருடமாக வந்து நான் தொழிற்சங்கத்தில் எங்கள் யூனியனில் இருக்கிறனால செல்லுமணி சார் கூட நான் நிறையா வந்து அவரோட தொழிற்சங்க ரீதியாக பயணப்பட வேண்டியிருக்கு. அவரை பாராட்டுறது, வாழ்த்துறதுங்கிறது வந்து சம்பிரதாயமாக தோன்றினாலும் கூட அது என்னுடைய பெருந்தன்மையோ அல்லது யாருடைய, சிவா சார் கூட ரொம்ப வாழ்த்தினார், அது அவருடைய பெருந்தன்மை இல்லை. அப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லுமணி எங்களெல்லாம் ஆளாக்கியிருக்கார். அவ்வளோ சின்சியரான ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுங்கிறது, சிவா சார் எப்போவுமே ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இன்றைக்கி சூப்பராக சொன்னீங்க சார், உண்மைதான். ஒருத்தர் டெடிகேட்டிவாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, என்ன காரணத்தினால ஒரு மனுஷன் தன்னை இவ்வளோ தூரம் ஐக்கியப்படுத்திக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு நோக்கம் அவருக்குள்ளார ஒரு சோல்ஃபுல்லான ஒரு குறிக்கோள் இருக்குது. சரி, நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம், ஒரு டைரக்டர் ஆனோம், ஓகே ரைட்டு, ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்பா ஆகிட்டோம், அதெல்லாம் சரி. அப்போ அடுத்து என்னடா? என்ன உண்மை தானே? ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் இல்லையா சார்? அவருக்கு பண்ணார், அடுத்த தலைமுறைக்கு அது உதாரணமாக இருக்கட்டும் சார். வர நம்ம ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற மாதிரி அது மாதிரி வரட்டுமே. என்ன உங்களுக்கு ஒன்றும் பொறாம இல்லையே? நீங்க டைரக்டர் ஆக முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கம்பத்துக்கு வர்றாரு, இங்கிருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பத்துக்கு வர்றாரு. பண்ணபுரத்தில் இளையராஜா சார் பிறந்த ஊர் தான் அவங்க திருமதி பிறந்த ஊர். பாருங்க எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது வண்டி. என்ன மூலசூடு கோபம்னா வந்து சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் ஷூட்டிங், டைரக்டருக்கும் செல்வமணி சாருக்கும் ஹீரோவுக்கும் ஒத்து போல, படம் கேன்சல். மம்முட்டி சாரோட ஒரு படம் வருது அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நினைக்கிறேன், காலையில் மதியானம் 2 மணி கால் சீட்டு, அதோட சண்டை கேன்சல். என்ன காரணம் அப்படின்னா திமிர் இல்லை. நான் நினைக்கிறது ஒரு விஷயம் வரணும், அதுக்கு நீ எந்த ஹீரோவானாலும் நான் எடுக்கிற ஷாட்டை எடுப்பேன், இல்லை என்ன போயிட்டேன். அவ்வளவு தூரம் இருந்த ஒருத்தர் இங்க 23 யூனியன்ல ராத்திரில எப்படி தூங்குறாருன்னே தெரியல. ஏன்னா காலையில எந்திரிச்சு போன் வரலைன்னா தான் ஆச்சரியம் வந்துடும். எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் டைரக்டா அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை. அதுல சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்காரு எங்களுக்கு, காலையில ராத்திரி தூங்கும்போதே செல்வமணி அப்படின்னு தான் தூங்குவாரு, எந்திரிக்கும் போது செல்வமணி தான் எந்திரிப்பார். அப்படிதான் சம்பத்து இல்லையா? பாஸ்கர் வரலையா? அதே மாதிரி சாமிநாதன் சாருக்கு தொந்தி வந்து 48 இருந்துச்சு, பொதுச் செயலாளராகி 42,000, அடுத்ததுல 38,000. ஏன்னா இது எதுவும் பெரிய பூதகரமான பிரச்சனைகள் இல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு வேண்டுகோள் வந்து நான் சக கேமராமேனா மாத்திரம் இல்லாம டைரக்டர்கள் யூனியன்ல எல்லாரும் இருக்கிற வைக்கிறது என்னன்னா, இறந்து போனால் ஒருத்தருக்கும் ஒண்ணும் இல்லாம இருக்கு, இயக்குனர் சங்கத்துல தான் இருக்கு. அப்படி எல்லா யூனியன்லயும் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணப்படுது. இதை நீங்க மேல வருத்தப்பட்டுக்கிற கூடாது. தினசரி ஊழியர்கள் தங்களது சங்கத்தின் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் பண்பும் அது மேல அவங்க வச்சிருக்கிற அக்கறையும் சீஃப் டெக்னீஷியன் லெவலில் இருக்கவங்க ரொம்ப அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைய பொருளாதார சூழலில், வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைன்னா அனாதைகளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும்.
எனவே இங்கே வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகவே இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது, ஆமாம் சார் நாங்கள் சேரலை, ஏயா சேரலைன்னா அதுக்கு காரணம் சொல்ல தெரியல. செயற்குழு இந்த நம்பியை விட்டீங்கன்னா போய் நோண்டி நுங்க எடுத்துருவான். அவன் ஒரு ஆள் ஒப்படைச்சிட்டீங்கன்னா போதும், போய் எலி தோட்டுக்குள்ள போனால் கூட அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவான். அதை கொண்டு வந்து சேர்ந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு மரணம் அடைந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்டை நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான வேலையை நாங்கள் வைக்கிறோம். அதை நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேமராமேன் யூனியனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே 1.5 லட்ச ரூபா, 75 வயசு ஆயிடுச்சுன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். 50,000 அவரோட ஈமச் ரங்குன்னு வச்சிருக்கோம். இப்படி நாங்கள் ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். நம்ம தயாரிப்பு உதவியாளர் சங்கம் மாதிரி 8 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுக்குறது நம்ம பத்தாது. அது அவங்க 600 1000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சதுல முன்னாடி 82 83 ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏவிஎம்ல எடிட்டிங்ல ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோட காசு வச்சிருக்க, நீ எவ்வளோ காசு வச்சிருக்க, நீ எவ்வளோ காசு வச்சிருக்க, காக்கா கூடி கரைந்து கூட்டத்துக்கு கூப்பிடுற மாதிரி அந்த தினசரி ஊழியர்கள் தங்களுடைய சகத்தோடன் இறந்துட்டாங்கன்னா அந்த ஈமெயில் காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க காசு சேர்ப்பாங்க. அதனால இன்னைக்கு அவங்க 8 லட்சம் 10 லட்சம் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க. சினிமாங்கிற நிரந்தரமற்ற ஒரு தொழில வரணும்னா நம்ம இயக்குநர் சங்கம் அவசியமாக அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டாமல் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யூனியன் எல்லா யூனியனும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். செல்வமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அப்பா பொறுமையிலும் பொறுமை, அப்படி ஒரு பொறுமையான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள், அது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணுன்னா யார் பார்க்க மாட்டார், கேட்டு இது பண்ணுவார். அது எங்கள் யூனியனை சமாளித்த ஒரே தலைவர் யாருன்னா எங்கள் செல்வமணி சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப அந்த ஒரு 8 மாதம் அவர்கிட்ட நான் டெய்லி பேசியிருக்கேன். சார் எப்படி சார் உங்களோட பொறுமைன்னு, எல்லாத்துலேயும் ஈஸியாக எடுக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஆப்போசிட்டாக யாருமே நிற்க முடியல. அதே மாதிரி ஆர்கே உதயகுமார் சார், அவர் படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பேரரசு சார், எல்லாம் இங்கே இருக்கிறவங்க, எல்லா மேடையில் இருக்கிற அந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இதெல்லாம் நம்ம குடும்பம், நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எங்களோட பதவி ஏற்பு விழாவில் நான் சொன்னேன், எங்கள் யூனியனுக்கு 25 சீட்டு காலேஜ் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போதும் செல்வமணி சார் இம்மிடியட்டாக கேட்டார், மாஸ்டர் எங்கள் பெப்சி ஆட்களுக்கும் 24 கிராஃப்ட்டுக்கும் எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே நான் ஜனவரி பார்க்கலாம். நான் அவரே ஃபோன் பண்ணி போய் இதுக்கு நான் கண்டிப்பாக சத்யபாமா மரியா மேம்க்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செல்வமணி சார் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை, கண்டிப்பாக தரேன் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் கேளுங்க சார், ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நாம் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் போகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். யூகே விசாக்காக 11:30 அப்பாயின்மெண்ட், அதுக்கு தான் ஓடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எந்த ஹெல்ப் இருந்தாலும் பெப்சி எங்கிட்ட கேட்கலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச்.